ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2016 ரிலீஸ் ஆன ஏ தில் ஹி முஷ்கில் படத்தை பத்தி பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான ரொமான்டிக் மியூசிக்கல் டிராமா மூவி. ஒன்லைனர் பார்த்தோம்னா, ஹீரோயின் காதலுக்காக எதுவும் செய்ய தயாரா இருக்கும் ஹீரோ. ஆனா ஹீரோவை நண்பனா மட்டும் பார்க்கும் ஹீரோயின். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற நட்புக்கும் காதலுக்கும் இடையுமான போராட்டம் தான் இந்த படம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஆயனை இன்டர்வியூ பண்ற மாதிரி காட்டுறாங்க. அவர் ஒரு சிங்கர். அவர் ரீசெண்டா பண்ண எல்லா ஆல்பம் சாங்ஸுமே செம ஹிட். ஸோ அதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப கேட்கும் போதே, உங்க பாட்டு எல்லாமே ரொம்ப ஃபீலிங்கா இருக்கே, உங்களுக்கு என்ன லவ் ஃபெயிலியரா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவரு, என்னோட காதல் ஒண்ணு தோத்து போகல, என்னோட காதல் நிறைவேறாத காதல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் சீனே லண்டன்ல ஒரு பப்ல காட்டுறாங்க. அங்க ஹீரோ சரக்கடிச்சுக்கிட்டே அங்க டான்ஸ் ஆடுற எல்லாரையும் பாத்துட்டு இருக்காரு. அதுல ஒரு பொண்ணு நல்லா மண்டை ஆடிட்டு இருப்பாங்க. அவங்கதான் நம்ம ஹீரோயின் அலிசே. அப்புறம் ஹீரோயின் ரெண்டு பேரும் கண்ணும் நோக்கினால் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஏதோ சிங்க் ஆகி கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கவும் ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் சொதப்ப நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே பயங்கரமா கலாய்க்கிறாங்க. அங்க ஒண்ணு நடக்கலனாலும் ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றாரு, எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே ஹீரோயின், எனக்கும் தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, லவ்லாம் கிடையாது, நான் ஆல்ரெடி பிரேக்கப்ல தான் இருக்கேன், என் பேரண்ட்ஸ் தான் இவரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஆளும் பார்க்க நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு என் சோகத்தை மறக்கிறதுக்காக நானும் அவர் கூட டேட் பண்ணிட்டு இருக்கேன், மற்றபடி பெருசா ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோ பத்தி கேட்கும்போது ஹீரோ சொல்றாரு, நான் என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டேன், ஸோ இன்னைக்கு நைட் நான் தனியா இருக்க விரும்பல, அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே ஹீரோயின், சேம் பிஞ்ச், நானும் சண்டை தான், சரி அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கும்போது ஹீரோ சொல்றாரு, நான் MBA படிக்கிறேன் அப்பாக்காக, ஆனா எனக்கு சிங்கர் ஆகணுங்கிறது தான் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, நான் எல்லாம் பண்றேன், யோகா, புத்திசம், பிரெஞ்சு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், எக்ஸெட்ரா என்னை பிஸியா வச்சுக்க நான் எல்லாத்துலயுமே என் பேரை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. உடனே ஹீரோயின் கையை பிடிச்சு, இங்க டேட்டோல ரிஜிஸ்டர் ஆயிருக்கே இந்த அலி, அந்த யாரு அந்த அலி அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் சொல்ல மறுத்தாலும் அப்புறமா சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. லக்னோல படிக்கும் போது அலியை மீட் பண்ணேன், அவன் ஒரு டிஜே, மியூசிக் தான் அவன் உயிர், அவன் என் உயிர், அப்படிதான் இருந்தோம். நான் அவனை என் வாழ்க்கையோட காதல்னு நினைச்சேன், பட் அவனுக்கு நான் ஒரு ஹாப்பிட்ட தான் தெரிஞ்சிருக்கேன், என்ன சீட் பண்ணிட்டான் அப்படின்னு சோகமா சொல்றாங்க. உடனே ஹீரோ, நீ இப்போ அவனை காதலிக்கிறியா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோயின், இதுதான் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் தெரியுமா, எனிவே டாக்டர் ஃபாசில் இருக்கார்ல, ரொம்ப நல்ல டிஸ்ட்ராக்ஷன் தெரியுமா, செம்ம ஹேண்ட்ஸம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ, என் கேர்ள் ஃப்ரெண்ட் லிசா தான் செம்ம ஹாட் அப்படிங்கிறாங்க. சரி அப்ப ரெண்டு பேர்ல யார் சூப்பர் ஹாட்னு பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபுள் டேட்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்புறமா கிளம்பும் போது ஹீரோ, ஆமா நம்ம இவ்வளவு நேரம் எங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்ப ஹீரோயின் வந்து சொல்றாங்க, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரட் பிளேஸ், நான் எப்ப தனியா இருக்கேன்னு நினைச்சாலும் நான் இங்கதான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீன் டபுள் டேட்ல காட்டுறாங்க. அங்க ரெண்டு பேரும் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது மூவி பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின், நான் ஒரு நேத்து நைட்டு ஒரு சூப்பர் மூவி பார்த்தேன், பிரைஸ்லெஸ், அது ஒரு ப்ராஸ்டியூட் பத்தின ஸ்டோரி, லிசா நீங்க கண்டிப்பா அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கணும். லிசா பயங்கர காண்டாயி, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ அப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ரெட் ஒயின் இருக்கும், அதை எடுத்து நம்ம ஹீரோயின் மேலேயே ஊத்திடுவாங்க. பட் ஹீரோயின் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, அட மண்டு பயம் இல்ல, யாராவது பிளாக் ட்ரெஸ்ல ரெட் ஒயின் ஊத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துல ஒரு ரெட் ஒயின் இருக்கும், அதை எடுத்து அவங்களோட ஒயிட் ட்ரெஸ்லயே ஊத்தி விட்டுருவாங்க லிசா மேல. ஸோ இப்படியே காமெடியா வந்து டபுள் டேட் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோட வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோ காலையில பெட்ல இருந்து எழுந்து மியூசிக் ஆன் பண்ணிட்டு காமெடியா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் அங்க வந்து ஒரு சப்பாத்தி கல்லி மாதிரி இருக்கும், அந்த செடியை வந்து அவர்கிட்ட கொடுத்து லாஸ்ட் டேட்டுக்காக வந்து சாரியும் கேட்டுட்டு அவரை வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் கூட்டிட்டு போறாங்க. டான்ஸ் கிளாஸ்ல எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுவாரு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து, நீ வெக்கப்படுற அளவுக்கு இங்க எதுவுமே இல்லையடா, இங்க உனக்கு தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது, ஸோ உனக்குள்ள இருக்கிற சரஸ்வதி தேவியை மூடி வச்சுட்டு மாதிரியை வெளியே கொண்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆட வைக்கிறாங்க. அப்புறம் ஹீரோவும் டான்ஸ் ஆடுவாரு, சூப்பரா ஆடுவாரு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த டான்ஸ் பிடிக்கும், எல்லாரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சு வெளியே வந்ததும் நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு, இந்த டான்ஸ் கிளாஸ் உண்மையிலே சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே, நீ மட்டும் நான் பாடுறதை கேட்கணுமே, அது இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு தன்னை புகழ்ந்துட்டு இருப்பாரு. இதனால கொஞ்சம் காண்டான நம்ம ஹீரோயின், சரிடா பாடு அப்படிம்பாங்க. உடனே ஹீரோ, எங்க தெருவுல நின்றா பாட சொல்ற அப்படிம்பாரு. அப்கோர்ஸ் பாடு அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோ வந்து வெக்கப்பட்டுட்டே, இல்ல என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின், இப்ப மட்டும் நீ பாடல, இனிமே நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புவாங்க. உடனே நம்ம ஹீரோவும் பாட ஆரம்பிப்பாரு. ஏதோ ஒரு நல்லா பாடுற மாதிரி தாங்க எனக்கு தெரிஞ்சது. பாடி முடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட, ஓகே எப்படி இருந்தது என் பாட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நம்ம ஹீரோயின் இல்ல, பாத்ரூம்ல பாடுற மாதிரி இருக்குது.
ஒரு ஃபீல் இல்லை, ஒரு லவ் இல்லை, ஒரு எமோஷன் இல்லை, சப்புன்னு இருக்கு. இந்த பெயின் ஃபீல் எல்லாம் எப்போ வரும்னா உன் மனசு உடஞ்சாதான் வரும். உன் மனசு இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பத்தியா, அதனாலதான் உனக்கு வர மாட்டேங்குது. நீ பேசாம ஒண்ணு பண்ணு, உங்க அப்பா சொல்ற மாதிரி எம்பிஏ படி, அதான் உனக்கு சூட் ஆகும். இந்த பாடுறதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோ அதே பாட்டை லிசா கிட்ட பாடி காட்டிட்டு இருப்பாரு. அப்ப லிசாவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, எப்படா முடிப்ப அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. பட் பாடி முடிச்சதும் செம்ம ஃபீலிங் டார்லிங் அப்படிம்பாங்க பாருங்க. உடனே மறுபடியும் நம்ம ஹீரோ பாட ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க லிசா. அப்ப ஹீரோக்கு ஒரு போன் வரும். உடனே தப்புச்சண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி லிசா வேகமா எழுந்திரிச்சிருவாங்க. போன்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் பண்ணிருப்பாங்க. மறுபடியும் டபுள் டேட்டுக்கு வந்து இன்வைட் பண்றதுக்காக கால் பண்ணிருப்பாங்க. டபுள் டேட்டா எப்பா சாமி விடுங்கம்மா, என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அப்படியே நம்ம ஹீரோயின் இங்க பேசுறதுக்குலாம் எதுவும் கிடையாது, இங்க ஒன்லி டான்ஸ் மட்டும் தான், சோ நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். சரின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துப்பாரு. இப்ப டபுள் டேட் டிஸ்கோல காட்டுறாங்க. அங்க எல்லாரும் நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு இருக்காங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோ வந்து லிசாவை தேடிட்டு வருவாங்க. கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்ல பார்த்தோம்னா கியூ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நம்ம ஹீரோயின்ல பாய்ஸ் ரெஸ்ட் ரூம்ல போய் சில நேரங்கள்ல நானும் ஒரு பாய் மாதிரி தான் ஃபீல் பண்றேன், அதனால நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வேமா ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தா அங்க நம்ம டாக்டரும் லீசாவும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ தெருவுல உட்காந்து தேம்பி தேம்பி அழுவாரு. அப்புறம் ஹீரோயின் ஒரு டாக்ஸி பிடிச்சி சரி உன் அட்ரஸ் சொல்லு, நான் டிராப் பண்ண சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோ இல்ல இன்னைக்கு நைட் நான் தனியா இருக்க விரும்பல, ப்ளீஸ் என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுவாரு. இவர் இப்படி தேம்பி தேம்பி அழுறத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கிற கம்பிலே முட்டிட்டு நிப்பாங்க. ஒரு வழியா ஹீரோயின் வீட்டுக்கும் வந்துருவாங்க. ஆனா அப்ப கூட ஹீரோ அழுது புலம்புறது நிறுத்தாம புலம்பிக்கிட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோயின் ஹீரோவுக்கு பலார்னு ஒண்ணு விட்டுட்டு, முடிஞ்சதா காதல் துரோகம்னா உனக்கு என்னன்னு கூட தெரியாது, ஏன் நீ காதலிக்கு கூட இல்ல, இங்க வா உனக்கு நான் காதல் வலினா எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த தரையில படு அப்படிம்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல ப்ளீஸ் அலிசே நான் செக்ஸ் பண்ற மூட்ல இல்ல இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நம்ம ஹீரோயின் இல்ல அதுக்கு ஒண்ணு விட்டா தெரியும் வாடா இங்க அப்படிம்பாங்க. அப்புறம் ஹீரோ தரையில படுத்ததும் ஒரு குட்டி அம்மிக்கல் மாதிரி இருக்கும், அதை தூக்கி ஹீரோவோட நெஞ்சில வச்சுட்டு இப்ப வலிக்குதா அப்படிம்பாங்க. உடனே ஹீரோ ஐயோ வலிக்குது அப்படின்னு கத்துனோடனே இப்படிதான் காதல் வலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புரியுதா காதல் வலினா என்னென்ன, காதெல்லாம் மண்ணாங்கட்டியா அடிச்சதெல்லாம் இறங்கிருச்சு போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டெப்ஸ்ல ஏறி போயிருவாங்க. திரும்பி இறங்கி வந்து பார்த்தா ஹீரோயின் பெட்ல சின்ன குழந்தை மாதிரி தூங்கிட்டு இருப்பாரு. இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவங்களும் போய் தூங்குவாங்க. இப்போ ஹீரோ வீட்டுல காட்டுறாங்க. லிசா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினில அவங்கள கூப்பிட்டு நிப்பாட்டி மூவி ஸ்டைல்ல சாபம் கொடுக்குற மாதிரி கலாய்ச்சி அனுப்புவாங்க. அப்ப லிசா இல்ல நீ ரொம்ப வித்தியாசமானவ அப்படிங்கிற மாதிரியே புலம்பிக்கிட்டே கிளம்பும். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வேற என்ன பிரேக்கப் ஹாலிடே தான், எப்படியோ பாரிஸ் போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை மிஸ் பண்ண முடியுமா, நான் எங்க வீட்டுல பிரேக்கப் ஃபீலிங் சொல்லிடுறேன், நீ வேணா உங்க அப்பா கிட்ட நான் வேணா உன்னை இழுத்துட்டு ஓடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கோ அப்படிங்கிற மாதிரி காமெடியே சொல்லுவாங்க. அப்ப ஹீரோயினை ஒரு ஃபீலிங்க ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே ஹீரோயினை கட்டி பிடிச்சு பார்ப்பாங்க. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி தான் தெரியுது. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்னா ஹீரோவும் ஹீரோயினும் பிரைவேட் ஜெட்ல பாரிஸ் போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப இங்க பாரிஸ்ல பார்த்தோம்னா அங்க ஹீரோயின் வந்து ஒரு ஹோட்டல்ல ஒரே ஒரு ரூம் தான் புக் பண்ணிருப்பாங்க, 2 பேருக்கும் சேர்த்துமே. அப்ப ஹீரோ நீ நானும் ஒரே ரூம்லயா அப்படிம்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் எல்லாம் பச்சன் தாண்டா வா அப்படிம்பாங்க. ஒருவேளை நான் ஏதாவது பண்ணிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க வாய்ப்பே இல்ல ராசா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே போவாங்க ஹீரோயின். ஹோட்டல் ரூம்ல வந்ததும் பார்த்தோம்னா 2 பேரும் நல்ல குழந்தைங்க மாதிரி அங்க இங்க ஓடி பெட்ல குதிச்சு விளையாடிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து ஓ ஃப்ரிட்ஜ் இருக்கு, வா ஷவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்வாரு என் மனசு ஃபுல்லா சந்தோஷம் நிறைஞ்ச மாதிரி இருக்கு, இந்த ஃபீலிங் எப்பவுமே என்னை விட்டு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு தீராத கனவு ஒண்ணு இருக்கு, ஏர்போர்ட் ட்ரீம். நான் ஏர்போர்ட்ல கிளம்பும் போது எனக்காக ஒரு பையன் ஓடி வந்து அவன் காதல சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டைம் நான் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அப்படி ஒரு பையன் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோ நம்ம பிரைவேட் ஜெட்ல போறவங்க நமக்கு ஏர்போர்ட் கனவுல இருக்கக்கூடாது, ஏன்னா பிரைவேட் ஜெட்ல ஏர்போர்ட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க இருக்கோம் ஃப்ரீயா இருக்கோம், அப்புறம் என்ன எதிர்கால சிங்கரே உன் கூட இருக்கேன் அப்படின்னு பாருங்க. நம்ம ஹீரோயின் என்னடா சொல்ல வர இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்படியே ஜாலியா அவங்க பாரிஸை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு சீன்ல நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட உனக்கு சாரி கட்ட தெரியுமா, எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின்ல எனக்கு கலட்ட மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்றாரு. அப்புறமா ஏதோ ஒரு வீடியோ எல்லாம் பார்த்து அப்புறம் ஹீரோயினுக்கு சாரி எல்லாம் கட்டி விடுவாரு. நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபுல்லா பனியா இருக்கும் அந்த பிளேஸ்ல பேக்ரவுண்ட்ல மியூசிக் போட்டு விட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஹனிமூன்ல டான்ஸ் ஆடுற மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க.
அப்ப நம்ம ஹீரோ பார்த்தோம்னா அந்த குளிர்ல அவரால் டான்ஸ் ஆட முடியாது, ஏன் நடக்க கூட முடியாம எக்ஸ் போட்டு நடந்து கடைசியில கீழே விழுந்துருவாரு. அப்ப ஹீரோயின் எட்டி ஒண்ணு விட்டுட்டு, ஏண்டா சாரி நான் கட்டியிருக்கேன் உனக்கு குளிர்தா அப்படின்னு திட்டிட்டே அப்புறம் கூட்டிட்டு போவாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே குளிர் காஞ்சிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, உண்மையை சொல்லு, என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதே எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் வந்தது, நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு. நீ மட்டும்தான் எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்கூல் காலேஜ்லாம் நான் அவ்வளவு பிரபலம் கிடையாது, எல்லாரும் நான் வித்தியாசமானவன், ஒழுங்கா பேச தெரியாது அப்படிதான் நினைச்சாங்க. நானும் அப்படிதான் நடந்துகிட்டேன். ஆனா யாராவது ஒருத்தர் எனக்குள்ள இருக்கிற பர்சனாலிட்டியை கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு நான் எப்பவுமே வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. சொல்லிட்டு, சோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானா, வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. ஹீரோயின் நோன்னு சொல்லிடுவாங்க. உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் ஃபீல் ஆகுற மாதிரி தான் காட்டுவாங்க. அப்புறம் ஹீரோயின், ஏன் உனக்கு எதுவும் ஃபீலிங் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஹீரோ அதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபேஸை நோட் பண்ணுவாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுறத பார்த்ததும் இது காதல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சமாளிப்பாரு. உடனே நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிப்பாங்க, இந்த காதல் கல்யாணம் எல்லாம் கொஞ்ச நாளுக்கு தாண்டா நல்லா இருக்கும், எப்ப காமம் வருதோ அப்பவே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே காணாம போயிடும், எந்த சூழ்நிலையிலும் என் வாழ்க்கையில உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் நான் இழக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோ ஹீரோயினை காதலிக்கிற மாதிரி தாங்க தெரியும். நம்ம ஹீரோயினோட முகம் மாறுறத பார்த்ததும் அவர் தன்னோட காதலை சொல்லிருக்க மாட்டார். நெக்ஸ்ட் சீன் பார்த்தோம்னா டிஸ்கோல காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ இந்த வெக்கேஷன் இன்னும் ஒரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோன்னு சரிங்கிற மாதிரி தான் மண்டையாட்டுவாங்க. மண்டையாட்டிட்டு அங்கிட்டு திரும்ப போது பார்த்தோம்னா அந்த டிஸ்கோல நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு டிஜேவா இருப்பாரு. அவ்வளவுதான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து நர்வஸ் ஆகி கிளம்பி ஹோட்டல் ரூமுக்கு போயிடுவாங்க. ஹோட்டல் ரூம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி ஏதோ பேச ட்ரை பண்ணுவாரு. பட் அவங்க உடஞ்சி போய் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க இப்பவும் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை காதலிக்கிற மாதிரி தாங்க தெரியுது, மறந்த மாதிரியே தெரியல. அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட விருப்பப்படி நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடலான்னு ஹோட்டலை செக் அவுட் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்தோம்னா அங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அலி நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்ணுவாரு. ஆனா நம்ம ஹீரோ தடுத்து, இங்க பாருங்க பாஸ், அவங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. உடனே அலிசியை நான் உன்னை காதலிக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா எவ்வளவு நாள் எனக்கு இந்த தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு விலக பாப்பாரு. அதுக்குள்ளேயும் தயவு செய்து நம்ம உறவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கெஞ்ச ஆரம்பிப்பாரு பாருங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் ஃபிளாட் ஆயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட, அயான் நீ கிளம்பு, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ இல்ல நான் வெயிட் பண்றேன், நீ வேணா பேசிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. பட் ஹீரோயின் இல்ல அயான் நீ கிளம்பு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்க இருந்து அனுப்பிடுவாங்க. அப்போ ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுவாருங்க. லிசா விட்டுட்டு போகும்போது கூட அவர் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிருக்க மாட்டாரு. ஹீரோ ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே ஒரு நாள் தெருவில் நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்ப அவருக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் தான் கால் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் குரலை கேட்டதுதான், அலிசி நீ எப்படி இருக்க, எங்க இருக்க, இவ்வளவு நாள் எங்க போன, ஒரு ஃபோன் பண்ண மாட்டியா அப்படி இப்படின்னு பயங்கரமா விசாரிச்சுட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோயின் இல்ல, நான் லக்னோல இருக்கேன், அலி கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னதுதான். உடனே நம்ம ஹீரோ, இப்போ உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இப்போ உன்னோட லவரா மாறிட்டான்ல அப்படிங்கிற மாதிரி பொசசிவ்னஸ்ல கோபத்துல கத்த ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்தி, எனக்கு கல்யாணம் ஆக போகுது அயான், என் வீட்டுல ஒத்துக்கல, இங்க லக்னோல தான் கல்யாணம் நடக்க போகுது, எனக்காக என் கூட இருக்கிறதுக்கு நீ வருவியாயான் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பார்க்கணும், அவ்வளவுதான். நம்ம ஹீரோ அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி என்ன சொல்றதுன்னே தெரியாம வேற வழி இல்லாம கண்டிப்பா வருவேன், எப்படி வராம இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அலிசேவை இழக்க போறோம் அப்படிங்கிற தவிப்பு அவரோட முகத்திலேயே தெரியுங்க. அப்புறம் கல்யாணத்துக்கும் போவாரு. அங்க மேரேஜ்ல பார்த்தோம்னா மேரேஜ் சடங்குகள்லாம் போயிட்டு இருக்கும். அப்ப ஹீரோயினை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஹீரோவும் மருதாணிலாம் வச்சுப்பாரு. கடைசியா கல்யாண நாளும் வரும். அப்ப அவரு ஹீரோயின் நினைச்சு செம்ம ஃபீலிங்கா ஒரு பாட்டு பாடுவார் பார்க்கணும். அதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, நம்ம ஹீரோ அயானை பிடிச்சிட்டு தரத்தரம் இழுத்துட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு, வா அயான், நீ இன்னைக்கு பாடின பாட்டு ரொம்பவே சூப்பரா இருந்தது, நான் சொல்றது கேளு, பேசாம நீ எம்பிஏவை விட்டுரு, நீ பாட்டு பாடு, அதான் உனக்கு சூட் ஆகும், இன்னைக்கு நீ பாடின பாட்டுல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ, வலி இருந்ததா சொல்ல அலிசே, காதல் இருந்ததா, அந்த காதல் யாருக்கானதுன்னு தெரியணுமா, நான் உன்னை காதலிக்கிறேன் அலிசே, உன்னை பைத்தியக்காரத்தனமா காதலிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு லேட் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண போவாரு. ஆனா ஹீரோயின் அலோவ் பண்ண மாட்டாங்க.
அப்புறம் ஹீரோயில பைத்தியக்கார மாதிரி அழுதுகிட்டே, இந்த காதலோட வலி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இரு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல ஒரு பூந்தொட்டி இருக்கும். அதை எடுத்து தன்னோட நெஞ்சு மேல வச்சுட்டு, இவ்வளோ பாரமா என்னால மூச்சு கூட விட முடியல அப்படின்னு அழுதுட்டே சொல்லுவாருங்க. ஹீரோயினும் இந்த இடத்துல பார்த்தோம்னா ஹீரோவோட நிலைமைய பார்த்து அவங்களும் அழுதுட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃபீலிங் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினும் ஹீரோவை லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஆனா அவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு வெட்டிங் விஷஸ் மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. நெக்ஸ்ட் சீன் பார்த்தோம்னா ஏர்போர்ட்ல காட்டுறாங்க. அப்ப அங்க ஹீரோ வெட்டிங் ட்ரெஸ்லயே வந்திருப்பாரு. வந்தவர் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் போய் நான் உங்க பக்கத்துல உட்காரலாமா, நான் உங்க பக்கத்துல உட்காரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. ஒரு பையன் பக்கத்துல உட்கார விட மாட்டான். கடைசியில ஒரு பொண்ணு மட்டும் உட்காந்துருப்பாங்க தனியா. அவங்க கிட்ட போய் நான் இங்க உட்காரலாமான்னு சொல்லி கேட்பாங்க. உடனே நம்ம அந்த பொண்ணு உட்காருப்பா அப்படிங்கிற மாதிரி மண்டே ஆட்டவும் அங்கனே உட்காந்துக்கிடுவாரு. உட்கார்ந்தவர் சும்மா இருக்க மாட்டாரு. அவங்க கிட்ட நீங்க என்ன புக்கு படிக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த திராட்சை வேணுமா அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம ஏதோ உளறிட்டு இருப்பாரு. அப்ப இந்த பொண்ணு, உனக்கு என்ன பிரச்சனை, அதை சொல்லு, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ ப்ராப்ளம்ல இருக்கேன்ட்டு, அந்த கண்ணீரை அடக்காத, அதை வெளியே விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பிரச்சனைன்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. அவ்வளவுதான், ஹீரோ தன்னோட மொத்த கதையும் அந்த பொண்ணுகிட்ட ஃப்ளைட்ல வர 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 சொல்லிட்டு இருப்பாரு. கடைசி அவங்களோட ஏர்போர்ட்டும் வந்துடும். அப்புறம் அங்க அந்த பொண்ணு இன்னும் ஒரு 4 வார்த்தை நம்ம ஹீரோவுக்கு ஆறுதலா பேசிட்டு தன்னோட ஒரு புக்கை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, உனக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்பரும் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. நம்ம ஹீரோவுக்கு அந்த பொண்ணு யாரு என்ன எதுவுமே தெரியாது. அவங்க பேரு சனா, அவங்க ஒரு கவிஞர் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துல. இப்படியே 3 மாசங்கள் ஓடிரும். அப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ சனாவுக்கு கால் பண்ணுவாரு. அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே டேட்டுக்கு போயிருவாங்க. சனாவுக்கு ஹீரோ பிடிச்ச மாதிரி தாங்க தெரியுது. அப்புறம் கொஞ்சம் முன்னப்பணமும் இருந்துருவாங்க. நெக்ஸ்ட் சீன் சனா வீட்டுல காட்டுறாங்க. அப்ப அங்க நம்ம ஹீரோ சனாவோட ஒரு கவிதை புக் எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இதை நான் என்னோட மியூசிக் யூஸ் பண்ணிக்கிறட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பர்மிஷனும் வாங்கிக்கிடுவாரு. ஆனா நம்ம ஹீரோ இப்பவும் அலிசேவை மறந்த மாதிரி தெரியலங்க. அவரு தன்னை பிஸியா வச்சுக்கிறதுக்காக ஒரு பக்கம் மியூசிக்கே அப்படின்னு கதியா கிடப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சனாவை லவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. பட் ஹீரோ லவ் பண்றாரான்னு தெரியல. பட் சனா இருக்காங்களே, அவங்க ஹீரோவை லவ் பண்ற மாதிரி தாங்க தெரியுது. அவங்க ஹீரோவுக்காக கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்னா பெயிண்டிங் எக்ஸிபிஷன்ல காட்டுறாங்க. அந்த எக்ஸிபிஷன்ல பார்த்தோம்னா சனாவோட எக்ஸ் ஹஸ்பண்டை நம்ம ஹீரோ மீட் பண்றாரு. அப்ப அங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் ஹீரோ கிட்ட, நான் உன்னை ரொம்ப வெறுக்கேன் தெரியுமா அப்படிம்பாரு. ஏன்னா அவரு இப்பவும் சனாவை காதலிச்சிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ எக்ஸ் ஹஸ்பண்ட் கேட்பாரு, நீங்க விரும்புற பொண்ணு உங்களை காதலிக்கல, அது உங்களை பலவீனப்படுத்தலையா, அது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு சனாவோட ஹஸ்பண்ட், இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஃபீலிங்னா அது இந்த ஒருதலை காதல் தான். பலவீனம்னா அது நிச்சயமா கிடையவே கிடையாது. நிறைவேறாத காதலோட பலம் இந்த உலகத்துல வேற எந்த பலத்தை விடையும் ரொம்ப பெருசு. ஏன்னா இந்த காதலை இதுக்கப்புறம் நம்மளால யாருக்கிட்டையும் முழுமையா ஷேர் பண்ணிக்கவே முடியாது. அது எப்பவுமே நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அவ என்ன காதலிச்சாலும் இல்லைனாலும் என்னோட காதல் மாற போறது கிடையாது. இதை விட சிறந்தது வேற என்ன இருக்கு? இதை சொல்றதுக்கு எனக்கு எந்த பயமும் கிடையாது. ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவன் மேல எனக்கு இருக்கிற அன்பு எப்பவுமே மாற போறது கிடையாது, நடக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிப்பாரு. இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோக்கு ஏதோ ஆகி உடனே அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்துருவாரு. வெளியே வந்துட்டு ஹீரோனுக்கு கால் பண்ணுவாரு. அவங்க ஒரு டிஸ்கோல இருப்பாங்க. ஸோ கால் கட் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவசர அவசரமா வெளியே ஓடி வருவாங்க. ஆனா அதுக்குள்ள காலை கட் ஆயிரும். அப்புறம் அலிசேவே திரும்பி கால் பண்ணி, எங்கடா போன, ஏன்டா எனக்கு கால் பண்ண, ஏன் என்ன பிளாக் பண்ணி வச்சா அப்படி இப்படின்னு நிறைய கொஸ்டினா கேட்டு தள்ளுவாங்க. ஹீரோயினை கொஞ்சம் கலாய்ச்சிட்டு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல இப்போ, ஸோ மிஸ்ஸஸ் டிஜே இப்போ நீங்களும் தலையில ஹெட்செட் மாட்டிட்டு சுத்திடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ அதை பண்ணுவா இதை பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையா இருக்கா அலிசே அப்படின்னு மாதிரி கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின், இல்லவே இல்லை, நீ எனக்கு இன்னைக்கு கால் பண்ணல, இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது, அதை நினைச்சே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோ, நான் கேண்டில் லைட் டின்னருக்கு வந்திருக்கேன், எனக்காக அவ உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி விருப்பத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் ஹீரோயின் இல்ல, ஐயான் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா அப்படிம்பாங்க பாருங்க. அப்படி ஹீரோயின் சொன்னதும் நம்ம ஹீரோவை பார்க்கணுமே, அப்படி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படிம்பாரு. ஆனா அதுக்கும் ஹீரோயின், பரவாயில்ல ஐயான், இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரியே மறுபடியும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோ சனாவை விதவிதமா போட்டோ எடுத்து அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம அலிசைக்கு அனுப்பி, இவ அழகா இருக்காளா, உன்னை விட அழகா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. டிஜே அலிப்பும் ஹேண்ட்ஸமா இருக்கிறானா இல்ல என் சாபம் எதுவும் பழிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அப்புறம் கடைசியா, அலிசே நீ சந்தோஷமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் இல்ல மைண்ட் வாய்ஸ்ல, என் லைஃபை மடிச்சு சூட் கேஸ்ல வச்சு அங்க ஒரு நாள் இங்க ஒரு நாள்னு அலையிற மாதிரி இருக்கு. முதல்ல ஹோட்டல்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்போ ஹோட்டல் ரூமே எனக்கு வீடா மாறி போச்சு அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே நான் நல்லா இருக்கேன் ஐயா அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின், இப்போ ஹீரோ எங்க இருக்கிறாரோ அந்த லொகேஷனுக்கு அவங்க கான்செர்ட் விஷயமா வந்திருப்பாங்க.
ஸோ நம்ம ஹீரோ வந்து டின்னருக்கு இன்வைட் பண்ணுவார். பட் டிஜேக்கு கான்செர்ட் இருக்கிறனால ஹீரோயின் மட்டும் வருவாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சது தான் நம்ம ஹீரோ ரொம்ப எக்ஸைட் ஆகி அப்படியே வாசலே பார்த்துட்டே இருப்பார். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சனா நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு வழியாக ஹீரோயினும் டின்னருக்கு வந்துடுவாங்க. அங்கே பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினை வெறுப்பேற்றுறதுக்காக சனா கூட கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவார். நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஜலஸான மாதிரியே தெரிலங்க. அவங்க நார்மலாக தான் இருக்கிறாங்க. அப்புறம் டின்னர் டேபிளில் காட்டுறாங்க. அப்போ சனா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இவ்வளோ சாமிங்கான பையனை எப்படி உன்னால் காதலிக்காமல் இருக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இல்லை, நீங்கள் பார்க்குற அயான் தான் சாமிங்காக இருக்கான், பட் நான் பார்த்த அயான் அப்படி கிடையாது. அவன் ஒரு குட்டி குழந்தை மாதிரி தெருவில் உட்காந்து உருண்டு உருண்டு அழுவான், என்ன ஒரு குழந்தை மாதிரி கட்டி பிடிச்சிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே சனா வந்து ஹீரோவை நோட் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோவோட பார்வையிலிருந்தே ஹீரோ இப்போவும் ஹீரோயினை தான் விரும்புறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. டின்னர் முடிஞ்சு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஹீரோனை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வெளியே வருவார். வெளியே வரும்போது நீ என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுற அலிசே, எப்படி உன்னால் இவ்வளோ நார்மலாக இருக்க முடியுது, என்ன நீ காதலிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அயான், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, புரிஞ்சுக்கோ, குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் ஹீரோ இல்லை, கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஹீரோயினும் வேற வழி இல்லாமல் அங்கேருந்து ஃபீலிங்காக கிளம்பிடுவாங்க. அப்புறம் ஹீரோ சனா கிட்ட வருவார். சனா ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு எல்லாம் முடிஞ்சது அயான் அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோ அப்படி ஷாக் ஆகி என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அப்போ சனா, நான் எனக்கு நானே போய் சொல்லிட்டு இருந்திருக்கேன், காதலுக்கு என் மனசுல இடம் இல்லைன்னு. ஆனா நான் உன்னை எப்போ காதலிச்சேன்னு எனக்கே தெரியல. ஆனா இன்னைக்கு ஒன்று புரிஞ்சது, உன்னால அலிசேவை லவ் பண்ண மாதிரி என்ன எப்பவுமே லவ் பண்ண முடியாதுன்னு. நம்ம யாரை காதலிக்கணும்னு நம்மளால முடிவு பண்ண முடியாது அயான். பட் அவங்க வேற ஒருத்தரை விரும்புறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள நம்ம கிட்ட பிடிச்சு வைக்க நினைக்கிறது முட்டாள்தனம். ஸோ ப்ளீஸ் இதுக்கு மேலே இந்த உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்போ ஹீரோ சனாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவார். ஆனால் சனா இல்லை, நீ சமாதானப்படுத்தினா நான் கண்டிப்பாக சமாதானம் ஆயிடுவேன், ஆனால் இந்த உறவு எனக்கு வேண்டாம், ஸோ நீ போயிராயான் அப்படின்ட்டுருவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோ ஏதோ அவருக்கு ஞான உதயம் வந்த மாதிரி நம்ம ஹீரோயினை வலுக்கட்டாயமாக நம்ம கிட்ட பிடிச்சி வைக்க நினைக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஹீரோயினை பார்க்கறதுக்கு வேகமாக ஓடுவார். ஓடி அங்கே போய் நின்றுட்டு, நான் போகிறேன் அலிசே, இனி நான் வரமாட்டேன், என்னால் நீ நினைக்கிற மாதிரி ஃப்ரெண்டாக மட்டும் என்னால் உன் கூட இருக்க முடியாது, என்னை தயவு செஞ்சு போக விடு, எனக்கு தெரியும் நான் உனக்கு எவ்வளோ முக்கியம்னு, ஆனாலும் என்னால் நட்புக்கும் காதலுக்கும் இடையில மாட்டிட்டு தவிக்க முடியலை, நான் இல்லைனாலும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அலிசே, இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு சரிங்கிற மாதிரி மண்டை ஆட்டவும் ஹீரோ அப்படியே அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடிடுவார். இந்த சீனில் பார்த்தோம்னா 2 பேருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு கனெக்ஷன் இருந்துட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு அவங்கவுங்க வச்சுக்கிட்ட பேர் தான் வேற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அதை காதல்னு சொல்லுவார், நம்ம ஹீரோயின் அதை நட்புன்னு சொல்லுவாங்க. இப்படியே இந்த இடத்துல 2 பேருமே நிரந்தரமாக பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஃபுல்லாக மியூசிக்கே கதி அப்படிங்கிற மாதிரி கிடப்பாரு. அப்படியே கொஞ்சம் ஃபேமஸும் ஆயிடுவார். நம்ம அலிசையை பற்றி பார்க்கணுன்னா, அலிசை வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசாட்டாலும் அவரோட ஒவ்வொரு சக்ஸஸுக்குமே ஒரு முள்ளுச்செடியை அனுப்பி வச்சுட்டே இருப்பாங்க பேர் போடாமல். பட் ஹீரோ அப்போவும் அந்த முள்ளுச்செடியை எடுத்து கையில் வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். அவர் என்னதான் வந்து அவரோட சாங்ஸில் சக்ஸஸ் ஆகியிருந்தாலுமே அவருக்குள்ள ஒரு தனிமை இருந்துகிட்டே தான் இருக்கும். அவர் அலிசையை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோ எதிர்பாராத விதமாக டிஜேவை பார்ப்பாரு. ஆனால் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவார். பட் டிஜே அலியும் வந்து ஹீரோவை பார்த்துருவார். பார்த்துட்டு அப்புறம் அவரே வந்து பேசுவார். அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ, சரி ஹீரோயின் எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போதான் ஹீரோக்கே தெரியும் ஹீரோயினும் டிஜே அலியும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதே. இதை கேட்டது தான் மறுபடியும் ஹீரோயினை தேடி ஓட ஆரம்பிச்சிருவாரு நம்ம ஹீரோ. ஹீரோயினை தேடி லண்டனுக்கு போவார். ஆனால் ஹீரோயினோட அட்ரஸ் வந்து அலிக்குமே தெரிஞ்சிருக்காது. அதனால எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஸ்டார்டிங் சீனில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்களே, இதான் என்னோட ஃபேவரட் பிளேஸு, நான் எப்போ தனியாக இருக்கணும்னு நினச்சாலும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு. அந்த பிளேஸில் போய் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணுவார். 2 நாள் ஃபுல்லாகவுமே எங்கேயுமே போகாமல் அதே இடத்துல ஹீரோயின் வருவாங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஃபைனலாக ஹீரோயினும் வந்துடுவாங்க. ஹீரோயினை பார்த்ததும், எங்கே போய் தொலைஞ்சேன், யாருக்கும் உன்னை பற்றி தெரியவே இல்லை, 2 நாளாக ஒன்றுக்கும் போகாமல் 2க்கும் போகாமல் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கண்ணா பண்ணான்னு திட்ட ஆரம்பிப்பாங்க. அப்போ ஹீரோயினில் உடனே அவங்க போட்டிருக்க அந்த கேப்பை கழட்டி காட்டுவாங்க. அதை பார்த்ததுன்னு ஹீரோ, ஆமாம் நீ ஏன் மொட்டை போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஹீரோயின் இதை கேட்டதுன்னு சிரிச்சுக்கிட்டே, நான் சாக போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் ஹீரோவை பார்த்த சந்தோஷத்தில் ஹீரோவை அப்படியே கட்டி பிடிச்சிப்பாங்க. ஹீரோயினுக்கு கேன்சர் 4th ஸ்டேஜில் இருக்குன்னு தெரிஞ்சதும் பழைய ஹீரோவாகவே மாறி பாத்ரூமில் உட்காந்து தேம்பி தேம்பி அழுவார். ஆனால் ஹீரோயின், நான் ஸ்கூலில் கூட இவ்வளோ ஸ்கோர் பண்ணதில்லை ஐயான், இந்த கேன்சர் எனக்கு இவ்வளோ ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணி ஹீரோவை சரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஹீரோ பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து,
இனி நீ சாக போறேன்னு எப்போ சொன்ன, நானே உன்னை அடிச்சு சாவடிச்சிருவேன் அப்படிம்பாரு. அதுக்கு ஹீரோயின், நீ தான் இப்ப இருக்கல்ல, ஸோ நான் சாகுறேன்னு நினைக்க கூட மாட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டிப்பிடிச்சு தடவி கொடுத்து சமாதானப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் சீன் பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஏதோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம அங்க ஹீரோ வருவாரு. அவரை பார்த்தா அவரும் வந்து ஹீரோயினுக்காக மொட்டை போட்டிருப்பாரு. அப்ப இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. இதை பார்த்துட்டு, ஏமா உனக்காக நான் கஷ்டப்பட்டு மொட்டைலாம் அடிச்சுட்டு வந்திருக்கேன், அட்லீஸ்ட் நல்லா இருக்கு அப்படிங்கறது கூட சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாரு. உடனே நம்ம ஹீரோயின், நீ மொட்டைன்னு சொல்லாத, இதுல நீ ரொம்ப ஹாட்டா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ வெக்கப்பட்டுட்டே, உண்மையாவா சொல்ற அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் மடியில போய் உட்காந்துக்கிடுவாரு. ஸோ இப்படியே அவங்களுடைய காமெடி கலாட்டாவும் ஆரம்பிச்சிடும். ஹீரோவை பார்த்தோன்னா ஹீரோயினை தாங்குன்னு தாங்குவாரு. ஹீரோயினை பக்கத்துல இருந்து சந்தோஷமா பார்த்துப்பாரு. ஹீரோயினுக்காக ஹீரோயின் கூட சேர்ந்து பார்ல பாட்டு பாடுவாரு, தெருவில் நின்று டான்ஸ் ஆடுவாரு. ஹீரோயினை சந்தோஷப்படுத்துறதுக்கு எந்த வழியா இருந்தாலும் அதை மிஸ் பண்ணாம அதை கரெக்டா பண்ணிட்டே இருப்பாரு. அலிசையும் என்னதான் லவ் பண்ணல இல்ல அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஹீரோ கூட இருக்கும்போது தாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்படி ஒரு நைட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. பட் ஹீரோயின் வந்து தடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சமாளிச்சாலும் அப்புறமா ஹீரோ கொஞ்சம் ஹர்ட் ஆகி, நான் என்ன பண்ணா நீ என்ன லவ் பண்ணுவேன்னு சொல்லு, உன்னை விட்டு விலகி இருந்து உன் கூட இருந்து இன்னொருத்தி கூட இருந்து நானும் பலவிதமா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் உன் காதல் அடையிறதுக்காக, நான் இன்னும் என்னதான் பண்ணணும்னு நீ எதிர்பார்க்குற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. டிஜே மாதிரி டர்ட்டை போட்டுக்கிட்டு, கவிதை சொன்னா பிடிக்குமான்னு சொல்லு, நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஃபீலிங்கா கத்துவாரு. பட் ஹீரோயின், நீ எனக்கு கிடைச்ச எல்லா உறவும் விட ஒரு படி மேல ஐயான், என் ஃப்ரெண்டு என் ஃபேமிலி எல்லாமே நீ மட்டும்தான், உன் கூட உள்ள இந்த நட்பு மட்டும்தான் என்னோட பெரிய பலமே, உன்னை நீ அலி கூட எல்லாம் கம்பேர் பண்ணிக்கவே பண்ணாத, காதல் என்னோட பலவீனம், நான் உன்னை எப்பவுமே என்னோட பலமா தான் நினைக்கிறேன், காதல்னு வந்துட்டா நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிற இந்த அழகான உறவு வந்து அழிஞ்சு போயிடும், உன்னையும் அழிச்சிரும், அதுதான் உனக்கு வேணும்னு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. பட் ஹீரோ, பரவாயில்ல, நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு காதல் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தை மாதிரி அடம் பிடிப்பாரு. உடனே ஹீரோயின், உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது, ஸோ வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை வெளியே தள்ளி கதவை பூட்டிடுவாங்க. இந்த இடத்துல ஹீரோ எவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதாரோ அதே அளவுக்கு நம்ம ஹீரோயினும் ஃபீல் பண்ணி அழுவாங்க. நெக்ஸ்ட் மார்னிங்கே ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அங்க இருக்க மாட்டாங்க. நான் லக்னோக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டு மட்டும் தான் அங்க இருக்கும். அதை பார்த்தது தான் அவ்வளவுதான் ஹீரோயின் மறுபடியும் ஹீரோயினை தேடி ஓட ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோயின் அங்க இங்கன்னு தேடிட்டு கடைசியா ஏர்போர்ட்டுக்கு போய் அங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணி, தயவு செய்து என்ன மன்னிச்சிரு, ப்ளீஸ் போகாத, என் கூடவே இரு, உன் விருப்பப்படியே அப்படின்னு கெஞ்சுவாரு. பட் ஹீரோயின் இல்ல ஐயா, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் சொல்லி கட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். ஹீரோ அங்கேயே மண்டி போட்டு தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுவாரு. அப்போ ஒரு ஃபோன் வரவும் வேகமா ஓடுவாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை ஸ்ட்ரக்சர்ல வச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு இருப்பாங்க. ஹீரோ வேகமா போய் பக்கத்துல உட்காந்து, இல்ல நீ சாகக்கூடாது, என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோயின், ரியாக்ஷன் காட்டாத, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ கால் பண்ணதும் ஃப்ளைட்டை நிப்பாட்டுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, ஸோ அதான் இப்படி ஒரு ட்ராமா போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ ஃபைனலாக நீ என்னோட ஏர்போர்ட் கனவையும் நிறைவேற்றிட்டாயான் அப்படிங்கிற மாதிரி சிரிப்பாங்க. அப்புறம் ஹீரோ லாஸ்ட் நைட்டுக்காக சாரி கேட்டுட்டு, என் வாழ்க்கை ஃபுல்லாக கூட உங்க கூட நான் ஃப்ரெண்டாக இருப்பேன், நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. போதுண்டா பொலி, அதை நிப்பாட்டு, இல்லைன்னா மாட்டிப்போம், வேணா எனக்காக ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோவும் இந்த கடைசி நாட்கள்ல அவளுக்கு நட்பு தான் சந்தோஷம் தரும்னா அப்படியே அவ கூட மிச்ச நாளும் இருந்து அவளை சந்தோஷப்படுத்திடலாம்னு முடிவு பண்ணி ஹீரோயின் கூட கடைசி வரை இருந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் ஹீரோ இன்டர்வியூல சொல்லி முடிக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை அழகா இங்க முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் சந்திக்கலாம். இது ஜோதாவின் திரை தேடிய பயணம். தேங்க்யூ.